So hey guys, welcome to Rahul Random. Always wear a helmet while riding. And இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா Motowear Coolpro அப்படிங்கற இந்த மாடலோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ரைடிங் ஜாக்கெட்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் and இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ரைடிங் ஜாக்கெட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ரைடிங் ஜாக்கெட்னா லெதர் ஜாக்கெட்லாம் கூட நிறைய பேர் வந்து ரைடிங் ஜாக்கெட்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. ஸோ ரைடிங் ஜாக்கெட்ன்றது நார்மலாக லெதர் ஜாக்கெட்ஸ் வந்து ரைடிங் ஜாக்கெட் ஆகாது. ஸோ ரைடிங் ஜாக்கெட்னா அதுக்குன்ட்டு சில விதமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ரைடிங் ஜாக்கெட்ன்றது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், பட் வந்து உள்ள நிறையவே பேடிங்ஸ்லாம் நிறையவே இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இங்கே ஷோல்டரில் வந்து ஒரு பேட் இருக்கும், அண்ட் எல்போவில் ஒரு பேட் இருக்கும், அண்ட் ஸ்பைன்லேயும் ஒரு பேட் இருக்கும். ஸோ ஸ்பைன் மீன்ஸ் இந்த பேக்கில் வந்து ஒரு பேட் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்கள் சேஃப்டிக்காக தான் வந்து அந்த பேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பேட்ஸ் எல்லாமே வந்து CE அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு லெவல்ஸ் வழியாக பிரிச்சிருப்பாங்க. CE1 அப்படின்றது ஒரு விதமான பேட்ஸ், அண்ட் CE2 அப்படின்றது அதுக்கு விட அட்வான்ஸான பேட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹெல்மெட்டில் எப்படி வெறுமனே ISI ஹெல்மெட் அண்ட் ISI ப்ளஸ் டாட் சர்டிஃபைடு ஆர் ECE சர்டிஃபைடு ஹெல்மெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெவல் 1 லெவல் 2 அப்படின்ற ரெண்டு விதமான பேடிங்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து லெவல் 2 பேடிங்ஸ் இருக்கிற மாதிரியான ரைடிங் ஜாக்கெட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. லெவல் 1 பேடிங் வச்சுக்கிற ஜாக்கெட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஸ்டண்ட் ரைடிங்லாம் பண்ண போகிறீங்க, அப்போது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்குறீங்கன்னா லெவல் 1 ரைடிங் ஜாக்கெட்டே மேக்ஸிமம் போதும். பட் வந்து நீங்கள் ரைடிங்லாம் பண்ண போகிறீங்க, லாங் ரைட் பண்ண போகிறீங்க, இல்லை சிட்டி கம்யூட்டே பண்ணுறதா இருந்தால் கூட லெவல் 2 ரைடிங் ஜாக்கெட் கம்பல்சரி உங்களுக்கு வேணும். இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து லெவல் 2 ரைடிங் ஜாக்கெட் தான். இந்த ரைடிங் ஜாக்கெட்டோடைய நேம் வந்து மோட்டோவேர் அப்படின்ற பிராண்டோடைய ரைடிங் ஜாக்கெட் கூல்ப்ரோ அப்படின்ற மாடல். அண்ட் இந்த மோட்டோவேர் அப்படின்ற கம்பெனி வந்து சென்னையில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து நம்பி நீங்கள் வாங்கலாம். இது வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான். என்னென்ன பேடிங்ஸ் என்னென்ன லெவல்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று சொல்லிட்டே வந்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எல்போவில் பார்த்தீங்கன்னா லெவல் 2 ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லெவல் 2 ப்ரொடெக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க போத் சைட்லேயும், அண்ட் ஷோல்டர்லேயும் அதே மாதிரி லெவல் 2 ப்ரொடெக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரெண்டு ஷோல்டர்லையுமே வந்து லெவல் 2 CE லெவல் 2 சர்டிஃபைடு ப்ரொடெக்டர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்ததாக ஸ்பைனுக்கு வந்து லெவல் 1 ப்ரொடெக்டர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ப்ரொடெக்டர் இங்கே கொடுத்துருப்பாங்க, பட் இது வந்து லெவல் 1 தான். ஸோ இது மட்டும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அடுத்ததாக இந்த செக்மெண்ட்லேயே கொடுக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஸ்ட் ப்ரொடெக்டர்ஸ் இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் செஸ்ட்லேயும் வந்து செஸ்ட் ப்ரொடெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, போத் சைட்லேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து லெவல் 1 தான். ஸோ அதான் சேஃப்டி விஷயத்துலேயே இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது ரிஃப்ளெக்டர்ஸ். ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரைப் மாதிரி இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் தான். இந்த இடத்துலையும் அதே மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரிஃப்ளெக்டர் தான். அண்ட் பேக் சைட்லேயும் வந்து மோட்டோவேர் அப்படின்ற லோகோக்கு மேலே ஒரு சின்ன ரிஃப்ளெக்டரை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இருட்டில் கூட ரொம்ப சூப்பரான ஒரு விசிபிலிட்டி தான் கொடுக்குது, ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. அந்த லைனர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரே ஒரு லைனர் தான் கொடுத்துருக்காங்க. அதுங்க அந்த ஒரு லைனரவே வந்து ரெண்டு விஷயமா செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெயின் லைனர். ரெயின் தான் மெயின், மேக்ஸிமம் வந்து ரெயினுக்காக தான் இதை டிசைன் பண்ணுது. தெர்மல் லைனராகவும் இது ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் வந்து இது திக்னஸ் இருக்குது இந்த லைனரு. ஸோ நார்மல் ரெயின் லைனர் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்குது. கண்டிப்பாக இது குளிருக்கு கொஞ்சம் தாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவு தாங்கலைனா கூட கொஞ்சம் குளிருக்கு வந்து கண்டிப்பாக தாங்கும். ஸோ ஒரு நீங்கள் ஸ்மால் ஹில் ஸ்டேஷனுக்குலாம் போகிறீங்கன்னா இந்த ரெயின் லைனர் ப்ளஸ் இந்த தெர்மல் லைனரை வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரைடிங் ஜாக்கெட்லேயே சைஸஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. S, M, L, XL, XXL அந்த மாதிரி நிறைய இருக்குது. மோட்டோவியர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நீங்கள் என்ன ரைடிங் ஜாக்கெட் உங்களுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸ் சொன்னீங்கன்னா கூட அந்த சேம் சைஸுக்கு வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி கூட உங்களுக்கு தராங்க. ஸோ கஸ்டமைசபிளாக கூட அவங்க பண்ணி தராங்க. ஸோ ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட் தேவை, பட் XXL கூட வந்து எனக்கு பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் சைஸ் உங்கள் மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்ட்
டைரெக்டாக டெய்லர் ஸ்டிச்சாக வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மோட்டோவேர் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க கான்டாக்ட் டீட்டெயிலாம் இருக்கும். அண்ட் உங்களுக்கும் எதனா பிராண்ட் நேம் போடணும், இல்லைனா குரூப் நேம் போடணும், உங்கள் பைக்கர்ஸ் குரூப் நேம் போடணும், இல்லை யூடியூப் சேனல் நேம் போடணுன்னா அதுவும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விதமான ஃபிட்டிங்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து ஒரு ஜிப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் இன்னொரு வெல்க்ரோ இருக்குது. ஸோ இது வந்து எல்போ இடத்துல வந்து ஒரு டைட் பண்ணுறதுக்காக ஒரு வெல்க்ரோ கொடுத்துருவாங்க. அண்ட் ஆர்ம்ஸ் பக்கத்துலேயும் வந்து ஒரு வெல்க்ரோ வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அதே சேம் வந்து இந்த சைட்லேயும் நமக்கு இருக்குது. அண்ட் ஹிப் சைஸும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நமக்கு கொடுத்துருவாங்க. பட் இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் ரைடிங் பேண்ட் கூட அட்டாச் பண்ணுற அந்த ஜிப் லைன் வந்து இல்லை. அப்படி ஸோ அதை நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஃபேப்ரிக் மெட்டீரியல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து 600T அப்படின்ற கொடூரா ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக். அதாவது எப்படி சொல்லணும்னா, நீங்கள் லாங் ரைட் பண்ணாலும் சரி உங்களுக்கு உள்ளே வந்து ஸ்வெட்டிங் அவ்வளோவா வராது. ஸோ கொஞ்சம் ஏரி ஃபீல் உள்ளே இருக்கும் கம்பல்சரி. ஸ்டிச்சிங்கும் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங், இந்த குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே சுப்பீரியராக. இந்த ஜிப்பர்ஸும் சரி எல்லாமே YKK ஜிப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிப்பிங் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ஆப்ரேட் ஆகுது. அண்ட் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சைட்லையும் நமக்கு இருக்குது. ஸோ ஒரு மொபைல் வச்சுக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் உள்ள இன்னொரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப், அதாவது ரெயின் ப்ரூஃப்னு சொல்லலாம். ஸோ மழை பெஞ்சாலும் உள்ளே வந்து தண்ணி போகாது. ஸோ ரெயின் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இதில் வந்து பெருசாக ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. பட் கீ ஹேங்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் பைக் கீ அண்டு வீட்டு சாவி எல்லாமே வந்து மொத்தமாக இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ரெயின் லைனரில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அது வந்து பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலாக எதனா ஒரு ஷீட்ஸ் எதனா அந்த மாதிரி வைக்கணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், பிரச்சனை வராது. பட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதனா வைக்க போகிறீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து அவ்வளோ சேஃப் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. இந்த ரைடிங் ஜாக்கில் உங்களுக்கு ஷோல்டர் ஸ்டீல் ப்ரொடெக்டர்ஸ் வந்து இந்த ரைடிங் ஜாக்கில் வராது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஹையர் ரேஞ்சுக்கு போனால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஹையர் ரேஞ்சுக்கு தான் நீங்கள் போகணும். பிகாஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோட்டோவேர் கோல்ப்ரோ அப்படின்ற மாடல் வந்து 4400 அப்படின்ற ப்ரைஸிங் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்டு இந்த ரைடிங் ஜாக்கெட்டுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இப்போ நம்ம பார்த்தலாம். ஸோ ப்ளஸ் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான உங்களுக்கு பேசிக்கான எல்லா விதமான ப்ரொடெக்டர்ஸும் இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. செஸ்ட் ப்ரொடெக்டர்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸ்பைன் ப்ரொடெக்டர் வந்து லெவல் 1 அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஷோல்டர் அண்ட் எல்போ வந்து லெவல் 2ல் இருக்குது. முக்கியமாக இம்பேக்ட் ஆகிறது இந்த 2 பார்ட்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டுமே வந்து லெவல் 2 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபிட்டிங்கை வந்து கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே ஃபிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கன்னா இடித்தா கூட உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து மெட்டல் தான். ஸோ நீங்கள் ஓங்கி குத்துனா கூட அந்த மெட்டல் பார்ட்டில் இடிக்கிற மாதிரியும் ஒன்றுமே தெரியல. இதுவே நம்ம பேர் ஹேண்டில் போய் குத்திருந்தேன் கண்டிப்பாக அந்த ஸ்மால் எலக்ட்ரிக் ஷாக் வந்திருக்கும் எனக்கு. எல்லா ப்ரொடெக்டர்ஸும் வந்து நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு ரைடிங் ஜாக்கெட்டை வாஷ் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் நான் இதை வாஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரைடிங் ஜாக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட 6 months ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் நான் ஒரு 5-6 ரைட்ஸ் போயிருக்கேன். ஸோ இந்த 5-6 ரைட்ஸ்லேயும் வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த விதமான ஒரு இஷ்யூ எனக்கு கொடுக்கல. அண்ட் இது வரைக்கும் 6 மாதத்தில் வந்து ஒரு ஸ்டிச்சு கூட விட்டு போகலை. ஸோ தையல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது, எதுவுமே வந்து விட்டு போகலை. அண்ட் அதே மாதிரி ஜிப்பர்ஸும் வந்து இது வரைக்கும் எந்த கோளாரும் கொடுக்கல. வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு மைனஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரைடிங் ஜாக்கில் மொத்தம் 2 மைனஸ் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ரைடிங் ஜாக்கில் உங்களுக்கு வந்து தெர்மல் லைனர் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. பட் இவங்க வந்து ரெயின் ப்ளஸ் தெர்மல் லைனர் அப்படின்னு சொல்லி ஒன்று தான் கொடுக்குறாங்க. பட் அந்தளவு வந்து எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் எஃபெக்டிவாக எனக்கு தெரியல. ரொம்ப குளிர் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு குளிரும். பட் குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் ரெயின் லைனர் வந்து மோஸ்ட்லி வந்து போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அண்ட் ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வெல்க்ரோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரியும் இருக்குது. ஸோ அதை நான் லூஸ் பண்ணி போட்டோம்னா ரொம்பவே கேப் அதிகமாக வந்துடுது. ஸோ இது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒவ்வொருத்தருக்கு கையேற்ற மாதிரி அது வந்து ஃபிட் ஆகும்.
பட் எனக்கு வந்து இது இப்படி டைட் பண்ண சொல்ல இது வந்து மொத்தமாக ஒரு பஞ்சாக இது வந்து போட்டு இப்படி அழுத்துது. ஸோ அதனால் அந்த இடம் மட்டும் ரொம்ப பெயின் அதிகமாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் பட்ஜெட்டில் நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிபிஜி இருக்குது, ரைனாக்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்கிமிட்டார் இருக்குது. ஸோ வந்து மோட்டோவியரும் இருக்குது. ஸோ ஸ்கிமிட்டார் அப்படின்றது வந்து 3850 உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் அதில் வந்து எந்த விதமான லைனஸும் வராது. அண்ட் வந்து வெறுமனே லெவல் 2 ப்ரொடெக்டர்ஸ் இருக்கும். செஸ்ட் ப்ரொடெக்டர்ஸ்லாம் அதில் வராது. அண்ட் இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து 4400க்கு வித் செஸ்ட் ப்ரொடெக்டர்ஸ் அண்ட் ஒரு ரெயின் லைனரும் கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்டு மற்ற ரைடிங் ஜாக்கெட் கம்பேர் பண்ண சொல்ல இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் வந்து அவங்க ஒரு 5000க்கு மேலே கொடுக்க வேண்டிய ஒரு பட்ஜெட்டில் இருக்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே 4400லேயே கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். அண்ட் ரைடிங் ஜாக்கெட் யாருன்னா வாங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு ரைடிங் ஜாக்கெட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே கூட ரிப்ளை பண்ணிடுறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், கிளப்ஹவுஸ் எல்லாத்துடைய லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காம போய் செக் பண்ணி பார்த்து ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களிடமிருந்து விடை பெறுவது ராகுல். பை பாய். Everybody wanna do the same thing. Yup, that's why we ain't on the same page. Do my own thing and I maintain. Flow like water, so I'm going mainstream. I'm going mainstream. Flow like